ஜீ தமிழ்ல வாரிசு அப்படின்ற ஒரு சீரியல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு அடைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல ஜுனகாம்பால் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறவங்க தான் ஹரிதா. சமீபத்துல இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வளர்ந்தது எல்லாம் சென்னையில தான். சென்னையில நான் நிறைய சீரியல்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி தான் நான் வந்து தெலுங்குக்கு போனேன். தெலுங்குலயுமே நான் ரொம்பவே வந்து பிஸியா தான் இருப்பேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். செம்பருத்தி சீரியல்ல தெலுங்குல எனக்கு வந்து ரோல் வந்தது. பட் ஆனா நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அப்ப வந்து ஒரு சில காரணங்களால நான் வந்து அத மிஸ் பண்ணிட்டேன். பட் என்னதான் நான் அங்க தெலுங்குல வந்து நான் கன்டினியூஸா பண்ணிட்டே இருந்தாலும், திரும்ப தமிழ்ல வந்து எனக்கு ஒரு கம்பேக் வரணும் அப்படின்ற மாரி நான் நெனச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா, நான் கத்துக்கிட்டது, நான் வளர்ந்தது எல்லாமே சென்னை. அப்படின்னக்குள்ள நான் தமிழ்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்காக காத்துட்ருந்தேன். அந்த சமயம்னு பார்த்து தான் வாரிசு வந்துச்சு. பட் வாரிசுல நான் வந்து அந்த ஒரு கதாபாத்திரம் கேட்டதுக்கப்புறம் நான் வந்து கமிட் ஆயிட்டேன். பட் ஆனா, சீரியல் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அது வந்து ஒரு பாட்டி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஓகே. நான் வந்து கூப்பிடுறத வந்து பார்க்க மாட்டேன். பாட்டி, அம்மா அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம்னா சரி வராது. என்னுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கு, ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அத நான் அப்படியே வந்து கன்டின்யூ பண்ணிக்கிட்டேன். பட் ஆனா நடிக்க வரக்குள்ள பாட்டி கேரக்டர்ன்னு வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.